2014ஆம் ஆண்டு மோடி இந்தியாவுக்கு பிஎம் கேண்டிடேட்டா வரும்போது தென்சென்னை பிராமணர்கள் பை அண்ட் லார்ஜ் ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் போட்டாங்க, மோடியா லேடியாங்கிறதுக்கு தான் போட்டாங்க. 2019ஆம் ஆண்டு மீண்டும் புல்வாமா அட்டாக்ல மோடிக்கு மிகப்பெரிய அதோட முந்திய மெஜாரிட்டி வரும்போது பிராமணர்கள் ஓட்டு கமல்ஹாசனுக்கு தான் விழுந்தது. பிளட் இஸ் திக்கர் தான் வாட்டர், தப்பு இல்லை. 2024 தான் பிராமணர்கள் ஓட்டு மாற்றம் ஒன்று மோடி தலைமைக்கு விழுந்தது. எனக்கு இந்தியாவில் கொஞ்சம் குறையும் போது தமிழ்நாட்டுக்குள்ள பிராமணர் ஓட்டு வருது. இந்த ஓட்டு வந்தது அண்ணாமலையின் மாற்றத்தை சொல்லி வந்தது. அதனால தான் நான் ரங்கராஜ் பாண்டே சேலஞ்ச் பண்றேன், தினமலரை சேலஞ்ச் பண்றேன், தினமணியை சேலஞ்ச் பண்றேன். யாரும் என்கிட்ட சேலஞ்சை ஏத்துக்கிடுவீங்கன்னா துக்ளக் ரமேஷை சேலஞ்ச் பண்றேன். ஏத்துக்கிடுவீங்கன்னா நான் அதை ரெக்கார்ட் பண்ணிக்குவோம், யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். பிராமண சமுதாயம் மாற்றம்னு நாம் தமிழர் சீமானுக்கு தான் களத்துக்குள்ள வாக்களிப்பாங்க. காரணம் அண்ணாமலை பிஜேபிக்குள்ளேயே உள்ள இருக்கிறாரு. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும்னு உள்ள இருந்து தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. வெளியே மாற்றத்துக்கான ஒரு தலைவரா சீமான் எழும்பி வராரு. ஈரோடு கிழக்கில் பாஜக கோட்டை விட்டாங்க. அண்ணாமலை தலைமையில் வானதி எல்லாருமே, தமிழிசை அம்மையார் சகோதரிகள் தான் எனக்கு, அவங்கள நான் மதிக்கிறேன், அது வேற விஷயம். ப்ரொஃபசர் சீனிவாசன் அவரும் 3வது வந்திருக்காரு, அவரும் ஒரு முக்கிய தலைவர் தான், அந்த அங்கீகாரத்தை அவருக்கும் கொடுக்கணும். எல்லாரும் கேண்டிடேட் போட முடியாமல் கோட்டை விட்டாங்க. அப்போ அண்ணாமலை அவர் எடுத்த அந்த வாக்கை ஈரோடு கிழக்கில் இழந்திருக்க கூடாது.